ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 9th June 2022. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ என்னடா வரும்போது பைக்கில் இப்போ பஸ்ஸில் போகிறேன்னு பார்க்காதீங்க. இப்போ போய் என்கிட்ட நிறையா லக்கேஜ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பைக்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போகிறேன். நான் ஊரில் ஒரு 2 days தான் இருப்பேன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். யாரோட பார்த்தீங்கன்னா ஹாய் தூக்க விட்டாங்க. லக்கேஜ் நிறையா போட்டு காலி பண்ணணும்னு கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ லக்கேஜ், நல்லா சிங்கிள் பேக்கு, ஹெல்மெட்டு சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா என்னடா காணோம். ஓ, இந்த ட்ரெயின் சவுண்டா? இந்த ட்ரெயினை தான் பார்த்துட்டு நாங்கள் ட்ரெயின் நினச்சிட்டோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு போக வேண்டிய ட்ரெயின் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கோம். இது என்ன மச்சான்? தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் மச்சான்? மீனம்பாக்கம். ஓகே, மீனம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ. வெயிட் பண்ண குடிக்கலாம். சரி, இப்போ ப்ளே ஆகுதா? பாஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க. இன்டர்ஜெக்ட் இது எனக்கு அவனுக்கு ஃபார் அவனுக்கு பாய்ஸ் பண்ணி. சரி, அப்படியே கொடுத்துருங்க என் கையில். ஒரு மச்சான் சின்ன பிள்ளையாடா ஏன் இவ்வளோ க்ளோஸப்? இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பட் 4 லென்ஸில் ஏதாவது அடிபட்டுருக்கா? ஒன்றும் எங்கடா அந்த டெம்பர் தான் கைஸ் உடஞ்சிருக்கு. நான் டிஸ்பிளே உடஞ்சின்னு கொஞ்சம் இடத்துல நினச்சிட்டேன். என்னடா அதுக்குள்ளே சேவ் ஆகிடுச்சுங்களா? பாருங்க, கிளாஸ்லாம் பக்காவாக இருக்குது. பாருங்க, இந்த டெம்பர் உடஞ்சிருக்கு. இப்போ கிளாரிட்டி செம்மையாக இருக்குன்னு பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம திருசூலத்தில் இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்தே மெட்ரோவில் போகலாம். இங்கேருந்து எங்களுக்கு பக்கம், அங்கே போய் நாங்கள் வர்றது ரொம்ப சுற்று. அதனால் இங்கேயே இறங்கிட்டோம். இங்கேருந்து ஏர்போர்ட் மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து நாங்கள் கோயம்பேடு போயிடலாம். ஸோ இப்போ சப்வேலி கீழே போனோம்னா எங்களுக்கு அங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் கனெக்ட் ஆகும். அங்கேருந்து நாங்கள் அப்படியே மேலே போய் இதுக்குள்ளே போயிடலாம், மெட்ரோக்குள்ளே. சரி, ஓகே, அப்படியே நாங்கள் மெட்ரோ போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்து எங்கள் மச்சான் ஆமாம் மீனம்பாக்கம் இல்லைடா, இது திருசூரத்துலேருந்து மெட்ரோ போயிட்டுருக்கோம். உங்கள் லக்கேஜ் தான் மச்சான் பார்த்தா செம்மையாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர்றான்னு. நைஸ். இப்போ மெட்ரோவுக்கு போகணும். ஸோ ரோட்டு கீழே தானே போயிட்டுருக்கோம் நம்ம. ரோட்டு கீழே போயிடும். இப்போ மெட்ரோ ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் இறங்கி நடக்க விட்டோம். மெட்ரோ வந்துட்டோம். ஆரியிலேயே எஃபிசிட்லி ஜாலியாக தெரிஞ்சிருந்தேன் எங்களை எப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். எஃபிசிட்லேயும் கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஹிமாலயன்லேயும் எஃபிசிட்லேயும் ஜாலியாக இந்த வயசில் சுற்றிட்டு இருந்தேன். எங்களை தெருவா லக்கேஜாக ரோடு மாதிரி தூக்கிட்டு நடக்க விட்டாங்க. பாருங்கள் மெட்ரோ வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எங்கே போனேன்? அது கோயம்பேடு மெட்ரோ போகணும். அங்கேருந்து 2 வேறு பஸ் போயிடும் ஊருக்கு போ. போயிட்டு பேலன்ஸ் பிளாக் பண்ணுறாங்க. இந்த தெரியுதா? போண்டா விழுந்துருப்போம் மச்சான். உள்ள வர முடியல. இது பிளாட்ஃபார்ம் தெரியுமா? வெயிட் பண்ணு. ஏய் ஒட்டாலடா. பிரிச்சிருக்கடா.
மச்சான் இதை பிரித்து வேலை பார்த்துட்ருக்கு பாருங்க. புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா சொல்கிறேன் என்னடா இப்போ அடுத்த ட்ரெயின் அதே மாதிரி எனக்கு வருது. அதான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ வந்துட்டோம். இங்கேருந்து போகணும். ஏன்டா ஏறுறதுக்கு இருக்கும் போய் இறங்குறதுக்கு இருக்காதுங்க மச்சான். இங்கே நீ வேறு மெட்ரோ மாற்றி ஆனால் இருக்கா பிள்ளைனா போக முடியாது. ஒருத்தான் வச்சிருக்கேன் ஓடிடுறேன். இங்கே ஓட முடியாது, வைக்க முடியாதுடா. இது உள்ள விழுந்துருந்தா அதான் உனக்கு ஓப்பன் ஆகல. 2 பேரும் ஒன்றோட நீ போடு. நான் எங்கே காயினு காணுண்டா சீரியஸாக சக்தி 1500 ஃபைனு. இந்த மாதிரி காயின் ரூமில் நிறையா இருந்து ராத்திரி உள்ள போட்டு ஓடி போயிட்டு போக முடியாது. சிப் செட் பண்ணி வச்சுருப்போம். அப்படியா விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 5 நிமிடங்களில் முதல் வந்தடையும். Next train to airport is கீழே விழுந்துருச்சு. எடுத்துட்டேன். போ இங்கே ஃப்ரீயாக இருக்கு பாரு. அடே தேங்க்யூ. எப்படி பார்த்துருங்க. வாடா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மச்சான் இருந்துச்சு மெட்ரோவில் வந்தது? வேண்டாம் டோட்டலி வேஸ்ட். நடுவில் இடத்துல இறங்க பார்த்தவங்க இறங்கியிருந்தானா நிறைய இந்த டைமிங் இங்கே வந்திருக்க முடியாது. பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்க்க முடியாது. ஏதோ மெட்ரோ வந்து எனக்கு தெரியல. மாற்றி வேறு இடத்துல இறங்கியிருந்தோம்னா இதில் மெட்ரோ கார்டு வேறு வச்சுருக்கேன்றாரு. உங்கள் ரைடர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்காரு. மச்சா மெட்ரோ கார்டு வச்சுருக்கேன்னா நான் வந்து அந்த லைனில் ஃபுல்லாக சுற்றிருக்கேன். டங்கிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம போனதெல்லாம் அந்த லைனுக்கு வாங்கிட்டு எக்மோர் சைடெலாம் போயிருக்கேன். இந்த மெட்ரோக்கு நான் வந்து ஒரு தடவை வந்திருக்கேன், அவ்வளோதான். அது மண்ணடியிலேருந்து வாடா. வேறு இந்த பக்கம் நான் வந்தது இல்லைடா மெட்ரோக்கு. நீ இப்போ எங்கே போகிற? கடைசி பிளாட்ஃபார்ம் பஸ். பேர் என்ன ஊர்? ஸ்ரீமுஷ்ணம். பாய் 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 பாய். நம்ம கேட்டு கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ராமநாதபுரம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எங்கள் ஊருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாகவே நான் பஸ்ஸில் தான் வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உச்சப்பிள்ளையில் இறங்கி அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பைக்கில் போயிடுவேன். கைஸ் நான் அப்படியே போகிற வரல கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பி நான் ஒரு 2 டேஸ்லேயே கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து ரிட்டன் வர விலாக் வரும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 150 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. I guess இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you in the next video. I guess bye.